பத்தாவது வாசிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19:10. Apocalypse 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றார். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வாசிங்க. Et je tombais à ses pieds pour l'adorer, mais il me dit, garde-toi de le faire. Je suis ton compagnon de service et celui de tes frères qui ont le témoignage de Jésus. Adore Dieu, car le témoignage de Jésus est esprit de la prophétie. Okay. இந்த கடைசி வசனம் நீங்க பிரெஞ்சில் வாசிச்சு எனக்கு விளங்கிச்சு ப்ரொஃபஸர் வந்து ஆகவே விளங்கி கொண்டு அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுதா இருந்தா, இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. இதை அப்படியே கையில வச்சு கொண்டு 2 பேதுரு 1:19 தொடக்கம் 20 மட்டும் நாங்க வாசிக்க போறோம். இது அப்படியே கையில தயவு செய்து வச்சுக்கொள்ளுங்க. Regardez ce verset et prenez maintenant le verset 2 Pierre 1:19 à 20. இப்ப சொல்றேன் 2 பேதுரு 1:19 தொடக்கம் 21. 2 Pierre 1:19 à 20. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இங்க தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது என்னத்த? J'ai une question à vous poser. Quand on parle de la prophétie ici, qu'est-ce que ça signifie? ஓகே, நீங்க சொல்ல எப்படியும் 1 மணி நேரம் எடுக்கும். அப்ப நானே சொல்லிடுறேன். ஓகே, எல்லாம் கவனிங்க. இங்க தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது பழைய ஏற்பாடு முழுவதையும் குறிக்குது. Donc ici, quand on parle de la prophétie, ça nous envoie vers l'Ancien Testament. இந்த 19வது வெளிப்படுத்தின 19ல நீங்க எடுக்க தேவை. நானே வாசிக்கிறேன் கடைசி வசனத்தை. இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசன ஆவினா என்ன? பழைய ஏற்பாடு முழுவதும் என்னத்துக்கு சாட்சி கொடுக்குது? இயேசுவை குறித்து தான் சாட்சி கொடுக்குது. Donc dans le verset 19:10, dernier verset, car le témoignage de Jésus est l'esprit de la prophétie. Donc quand on lit l'esprit de la prophétie, ça nous renvoie vers Jésus. நீங்க நான் ஆராதனையில சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவம்னு சொன்னா என்னன்னு சொன்னா அது கிறிஸ்து தான், அது இயேசுநாதர் தான். Donc vous avez déjà entendu à travers ma parole le dimanche, qu'est-ce que ça veut dire le christianisme? C'est Christ. ஓகே, இப்ப நான் ஒரு பெரிய ஒரு தலைப்பை நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். Aujourd'hui, j'ai pris un grand titre. இப்ப இதை நான் பைபிள் ஸ்டடியில கொடுக்கறதுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு வெள்ளோட்டம்னு சொல்லுவாங்க, முன்னுக்கு செஞ்சு பார்க்க போறேன். Je veux parler de ce titre pendant l'étude biblique les mercredis, mais j'aimerais bien essayer avec vous de l'expliquer. ஓகே, நான் உங்களுக்கு அது ஆறுதலா தான் செய்வேன். Donc je vais aller doucement. ஆகவே நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப சிலாக்க சொல்லுவாங்க, டிவில சொல்லுவாங்க, நீங்க உலகம் முழுவதையும் சுற்றி பார்க்க உங்களால முடியாட்டி. Donc sur la télé parfois on nous le dit, même si on ne peut pas parcourir le monde entier. நாங்க 15 நிமிஷத்துல இந்த வீடியோவுடாக உலகத்தை எல்லா நாட்டையும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாட்டையும் காட்டுவாங்க. Mais c'est fort probable qu'en 15 minutes, ils nous montrent la totalité de ce qui se trouve sur la terre. அது போல நானும் பழைய ஏற்பாட்டு முழுவதிலையும் உங்களை கூட்டிட்டு போறேன். Donc moi aussi, je vais vous emmener dans l'Ancien Testament. பழைய ஏற்பாடு முழுவதையும். Dans tout l'Ancien Testament. அது ஒரே தரத்துல செய்ய முடியும், ஆனா அது செஞ்சா உங்களுக்கு புரியாது. On peut le faire d'un seul pierre deux coups, mais si je fais ça, vous ne comprendrez pas. ஒன்றை மட்டும் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசுவுக்கு சாட்சியா இருக்கு. இப்ப நாங்க வாசிச்சோம், தீர்க்க தரிசனம் முழுவதும் இயேசுவுக்கு தான் அது சாட்சியா இருக்கு. Comprenez une chose, c'est que l'Ancien Testament rend témoignage à Jésus. இப்ப நாங்க பழைய ஏற்பாடு படிக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தையோ அல்லது ஒரு கட்டளையையோ நாங்க பிடிச்சு கொள்றது தவறுன்னு நான் சொல்லல. C'est pas faux d'avoir et de prendre en nous
un verset ou un commandement de l'Ancien Testament. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதாம் பாவம் செய்த பிறகு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. Donc, lorsque Adam a péché, Dieu lui a donné une promesse. வாசிப்போமா அத? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். அது மிக மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். Genèse 3, verset 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். Je mettrai inimité entre toi et la femme, entre ta postérité et sa postérité. Celle-ci t'écrasera la tête et tu lui blesseras le talon. அதாவது உங்களுக்கு விளங்குதா? சரி, நான் சொல்றேன், என்ன கவனிங்க. அப்ப écoutez-moi bien. ஆதாம் விழுந்த உடனே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. Lorsque Adam est tombé, Dieu lui donne une promesse. இப்ப என்ன வாக்குத்தத்தம்? பிசாசு இத விளக்கி சொன்னால், பிசாசுடைய தலைய ஆண்டவர் நசுக்குவார், பிசாசு அவருடைய குதிங்காலை நசுக்க பார்ப்பான். ஆனா இயேசுநாதர் என்ன செய்வாரு? அவனையே நசுக்கி போடுவார். Donc le verset que Dieu a donné à Adam, c'est j'écraserai la tête de Satan et je lui blesserai le talon. பாருங்க, இப்ப மத்தேயு முதலாவது வசனத்துல முதலாவது வாசிப்போம். ஒன்று Matthieu 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்ல வாசிங்க. Abraham engendra Isaac, Isaac engendra Jacob, Jacob engendra Judas et ses frères. நல்லா கவனிங்க, இந்த பைபிள் முழுவதும் பாருங்க, ஒரே தலைப்பின் கீழே தான் தொடர்ந்து வருது இந்த பைபிள். Regardez bien dans la Bible, à chaque fois nous avons une généalogie. மத்தேயு இந்த ஆதியாகமம் எழுதி கிட்டத்தட்ட 1400 வருடத்துக்கு பிறகுதான் மத்தேயு எழுதுறாரு. Donc après Genèse, le chapitre Matthieu a été écrit après 1400 ans. ஆனா பாருங்க, அந்த 15வது அதிகாரம் ஆதியாகமம் 3:15 நாங்க பார்த்தோம், இயேசுநாதர் குறிச்ச வாக்குத்தத்தம். ஆனா ஆபிரகாம் அதுக்கு பிறகு, மத்தேயு அதுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு எழுதுறாரு. ஆனா இயேசுநாதரை குறிச்சு எழுதுறாரு. Donc on a vu que la première fois on entend le verset c'est en Genèse, et on peut voir que Matthieu, après 1400 ans, il nous reparle de Jésus. அதிசயமா இல்லையா? Est-ce que ce n'est pas extraordinaire? இந்த மோசேக்கு இப்படி மத்தியன் ஒருவர் வருவாரு, அவர் சொல்ற வாக்குத்தத்தத்தை மத்தேயு எழுதுவார்னு கற்பனை கூட பண்ணி இருக்க முடியாது. On peut même pas imaginer qu'un jour une autre personne, après des décennies, après plusieurs années, pourra nous encore parler de Moïse. இதனால தான் நான் இந்த வேதத்தை நம்புறேன். வேத சொல்றபடி வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. C'est pour ça que je crois en la Bible et que tout ce qui est écrit dans la Bible a été donné par le Saint-Esprit. மனுஷனா எழுதி இருந்தா அந்த 1400 வருடத்துக்கு முன்னுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இந்த மனுஷன் எழுத முடியாது. Si c'est un homme qui a écrit la Bible, alors un homme ne peut pas écrire quelque chose qui a été dit 1400 ans auparavant. அதனால தான் நான் நம்புறேன், இந்த வேதாகமம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் மனுஷர்களை ஏவி எழுதினார். C'est pour ça je crois fermement que c'est à travers le Saint-Esprit que la Bible a été écrite par l'homme. ஒன்றை மட்டும் நீங்க இப்ப நான் சொல்றத மனதில் வச்சுக்கொள்ளுங்க, தீர்க்கதரிசனத்தின் ஆவி எல்லாமே இயேசு குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Donc gardez une chose en mémoire, c'est que l'esprit de la prophétie, c'est Jésus-Christ. உணர்வித்த சொன்னால் நான் தீர்க்கதரிசனம் சொல்றது பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து தான் எழுதியிருக்கு. Donc l'esprit de la prophétie dans tout l'Ancien Testament parle uniquement de Jésus. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்தை நீங்க உண்மையாய் பரிசுத்தாவின் துணை கொண்டு கவனமா நீங்க வாசித்தால், இந்த உலகத்துல எங்களுக்கு என்ன நடந்தாலும் யாருக்கு என்ன நடந்தாலும் இந்த வேதம் புலன்னு நம்ம சொல்லவே முடியாது. C'est pour ça que je vous dis à chaque fois, quand vous lisez la Bible, lisez-le avec le Saint-Esprit, car avec le Saint-Esprit, vous saurez que tout ce qui est dans la Bible est vrai et que personne dans le monde ne peut vous tromper. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா நான் இனி சொல்றது ஒன்றுமே புரியாது உங்களுக்கு.
Donc, si vous n'avez pas compris tout ce que j'ai dit jusqu'à présent, ce que je vais dire après, vous ne comprendrez pas non plus. திருப்பி சொல்றேன், இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டது. Donc, je le répète encore, l'Ancien Testament nous parle que de Jésus-Christ. இந்த வசனத்தை மட்டும் எனக்கு என்னமோ தெரியாது, திருப்பி வாசிக்கிறதுக்கு மாதிரி இருக்குது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19 அந்த கடைசி வசனம் சொல்லுது, இயேசுவை பற்றிய சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. அதை மட்டும் வாசிங்க பிரெஞ்சுல. இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றார். Car le témoignage de Jésus est l'esprit de la prophétie. இன்னொரு விதத்தை சொன்னா, பழைய இதை நீங்க கொஞ்சம் விரிச்சு பேசினா, இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தான். Donc, si on comprend bien ce verset, tout ce qui est écrit dans l'Ancien Testament témoigne Jésus. அதை நான் விளக்கி சொல்லலாம், இப்ப உங்களுக்கு அது புரியுமோ தெரியா. சரி, நாங்க இன்னைக்கு ஆதியாகமத்துல இருந்து மல்கியா மட்டும் போகிறதுக்கு பார்க்க போறோம். நான் அது மட்டும் போற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம். நான் கொஞ்சமா இன்றைக்கு படிச்சுட்டு அடுத்த முறையும் நாங்க படிப்போம். Aujourd'hui, nous allons voir cela de Genèse jusqu'à Malachie. இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் யாராவது பிரசங்கம் பண்றதை கேட்கும் போது எனக்கு இன்னும் அதுல கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். Donc, quand j'entends les messages d'une autre personne, à chaque fois, j'apprends de nouvelles choses. அதே போல இந்த ஆதியாகமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசி மட்டும் நீங்க வாசித்திருந்தா கூட, donc si vous avez lu de Genèse jusqu'à Malachie, இப்ப நான் அதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் கொஞ்சமா விளங்கப்படுத்தும் பொழுது அடுத்த முறை நீங்க ஆதியாகமம் தொடக்கம் மல்கியா மட்டும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் உண்டாகும். Donc je vais essayer de résumer tout ce qui se passe et suite à cela vous aurez peut-être envie de lire ces chapitres. ஒன்று சொல்றேன், இப்ப உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்களை பிடிச்சு கொள்ளலாம், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலாம், அது அல்ல பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவம். பழைய ஏற்பாட்டுல முக்கியத்துவம் இயேசுவை குறிச்சு நீங்க காணணும் எல்லா இடத்துலயும். Donc là, ce que je vais vous expliquer, vous pouvez peut-être comprendre et récupérer et prendre pour vous des promesses, des paroles, mais ce qui est important, c'est démontrer Dieu. ஆதியாகமம் முழுவதிலையும் நீங்க இயேசுநாதரை அந்த 3வது அதிகாரத்தை 15 சொன்னது போல பிசாசின் தலையை நசுக்கிறவராய் பார்க்க முடியும். Donc on peut voir dans Genèse 3:15 que Jésus écrasera la tête du diable. யாத்ராமத்துல எடுத்துக்கொண்டா அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் இயேசு போறதை பார்க்க முடியும். Donc on peut voir dans Exode que Dieu partira comme une flamme. அந்த கன்மலை இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Que la montagne c'est Jésus. அதுபோல யாத்ராம லேவியாம் எடுத்துக்கொண்டா பலிகள் எல்லாம் என்னத்தை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. Dans Lévitique, on peut voir que tous les sacrifices c'est pour Jésus-Christ. என்னாக புத்தகம், உபாகம புத்தகம் எல்லாத்தையும் பிறகு காட்டுறேன். எல்லா யோசுவா ஒரு அடையாளம் இயேசுவுக்கென்று எல்லா புத்தகத்திலையும் இயேசுவை குறித்து நம்ம பார்க்கலாம். Dans Deutéronome, Nombre et puis Josué, on peut voir que le seul signe que montrent ces chapitres, c'est Jésus. ஓகே, இப்ப அதை மட்டும் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. தீர்க்கதரிசி ஆவியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்தது. அதாவது பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவராகிய இயேசு குறித்த சாட்சி தான். Donc ce que vous devez comprendre, c'est que dans tout l'Ancien Testament, on nous parle de l'esprit de la prophétie qui est Jésus. ஓகே, இப்பொழுது நான் கொஞ்சம் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் மட்டும் ஒரு கொஞ்சமா நான் முக்கியமான சம்பவங்களை சொல்ல போறேன். நீங்க எழுதுறவங்க எழுதி கொள்ளலாம், அல்லது இது டேப் பண்ணா நீங்க போய் கேட்கலாம். ஓகே, தொடங்குவோமா? Je vais vous parler donc maintenant des événements qui ont eu lieu entre Genèse et Malachie. Vous pouvez prendre des notes si vous voulez. ஓகே, வேதத்துல சரி ஆதியாகமம் 1:1 வாசிப்பேல வாசிங்க. Genèse 1:1. Au commencement, Dieu créa les cieux et la terre. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஓகே, இப்போ நான் மல்கியா மட்டும் போக போறேன். இப்போ ஒரு 1 இல்ல 2-3 கிழமை எடுக்கலாம், நான் போக போறேன். சரி, முதலாவது நாங்க பாக்குறோம் தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். Donc on voit premièrement que Dieu a créé les cieux et la terre. 6 நாள்ல அவர் சிருஷ்டித்து முடித்தார். Donc il a tout créé en 6 jours. முதலாவது நாள்ல அவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறா பிரிச்சாரு. Donc le premier jour il a séparé la lumière et les ténèbres. இரண்டாவது நாள்ல கீழ இருக்கிற தண்ணிய கொஞ்சத்தை மேல கொண்டு போனாரு, ஆகாய விரிவை உண்டாக்குனார்.
Donc, le deuxième jour, il a séparé les eaux en deux. பிறகு ஆண்டவர் சொன்னாரு, இந்த தண்ணி எல்லாம் கீழே இருக்க தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேரட்டும், வெட்டாந்தர தெரியட்டும், தர தெரியட்டும். Le troisième jour, il a rassemblé la mer d'un côté et la terre d'un autre côté. அந்த மூன்றாம் நாள் சொல்றாரு, புல் பூண்டெல்லாம் இதுல முளைக்க கடவுது. Que l'herbe fleurisse partout sur la terre. நாலாம் நாள்ல பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உருவாக்குறாரு. Donc le quatrième jour, Dieu a créé le soleil et la lune pour séparer le jour de la nuit et les étoiles. அஞ்சாவது நாளில தண்ணியில இருக்கிறது, பறவைகள், இவைகள் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். Donc cinquième jour, Dieu a créé les oiseaux. ஆறாவது நாளில காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் சிருஷ்டிச்சுட்டு கடைசியாக மனுஷனை சிருஷ்டிக்கிறார். Donc ensuite, Dieu a créé les animaux, les serpents, etc. Et le dernier jour, il crée les hommes. மனுஷனை தேவசாயலாய் உருவாக்குறாரு. Il crée l'homme à l'image de Dieu. மனுஷனை களிமண்ல எடுத்து அவரை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்கு ஊதுறாரு. Donc il crée l'homme à partir de la terre et il lui souffle l'esprit de la vie. ஆதாமுக்கு சொல்றாரு, நான் 2 மரம் வச்சிருக்கிறேன், ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஒன்று ஜீவ கனி. Donc il dit à Adam qu'il a mis 2 arbres, arbre de la connaissance du bien et du mal et l'arbre de la vie. சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க புசிக்க கூடாது, மற்ற எல்லா கனிகளையும் நீங்க புசிக்கலாம். Donc il dit, vous pouvez manger tous les fruits de l'arbre, mais ne pas manger le fruit qui est sur l'arbre de la connaissance du bien et du mal. அவரை உருவாக்கி ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வராரு. Donc il l'a créé, il l'emmène au jardin d'Éden. ஏதேன் தோட்டம்ங்கிறது 4 ஆறுகள் ஓடுகிற ஒரு தோட்டம். Donc le jardin d'Éden est constitué de 4 fleuves. ஆனா சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க புசித்தா நீங்க சாகவே சாகுவீங்க. Et il dit, si vous mangez le fruit de la connaissance du bien et du mal, vous mourrez. பின்பு அவர் ஆதாம மயக்கி அயர்ந்த நித்திரை வர பண்ணி அதுல ஒரு விலாலுப எடுத்து ஏவாள உருவாக்குறாரு. Et ensuite, il fait endormir Adam et il prend une côte pour lui créer une femme. இந்த பிசாசு பாம்பினூடாக நுழைஞ்சி இவங்களை வஞ்சிக்க பார்க்கறான். Donc le Satan va venger d'eux à travers le serpent. அவன் ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறான். Donc il leur inflige une doute. எல்லா கனியையும் புசிக்கலாமான்னு அவன் கேட்கிறான். Il demande si vous pouvez manger tous les fruits. இவன் சொல்றான், நன்மை தீமை அறியத்தக்க கனியை தவிர அது தொடவும் கூடான்னு சொல்லியிருக்காரு, ஆனா மற்ற கனியெல்லாம் புசிக்கலாம். Donc il lui répond en disant qu'on peut manger tous les fruits de l'arbre, mais sauf celui qui est sur l'arbre de la connaissance du bien et du mal. அவ பாக்குறா, அது அந்த பழம் வந்து கண்ணை சீக்கிறதா இருக்குது, புசிக்க நல்ல இன்பமா இருக்குன்னு சொல்லி அதை புடுங்கி சாப்பிட்டு தன் கணவருக்கும் அதாவது ஆதாமுக்கும் கொடுத்துடுறான். Donc qu'est-ce que fait Ève? Elle prend le fruit qui a l'air très bon et envieux et ensuite elle partage avec son mari. அவங்க மகிமையில மூடப்பட்டிருந்தாங்க. இந்த கனியை புசிச்ச உடனே அவங்களோட மகிமை இல்லாம போகுது, அவங்க தாங்க நிர்வாணமா இருக்கிறத உணர்றாங்க. Donc ils étaient remplis de gloire et lorsqu'ils ont mangé le fruit, la gloire qui était sur eux est partie. இப்ப பகல்ல குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் வலமையா வந்து இவங்களோட பேசுற ஆண்டவர் வாராரு கடைக்கு. Donc très tôt le matin, Dieu arrive pour parler avec Adam. ஆதாமும் ஏவாளும் பயந்து ஓடி போய் ஒளிச்சிடுறாங்க நிர்வாணமா இருக்கு அப்படின்னா. Donc Adam et Ève, ayant eu peur de leur nudité, ils se sont partis se cacher. ஆண்டவர் கேட்கிறா, அப்ப நீ எங்க இருக்கிறன்னு சொன்னா நான் பயந்து ஒளிஞ்சிருக்கிறேன். Donc Dieu demande où es-tu Adam et Adam répondit en disant je suis caché. நீ ஏன் இந்த கனியை புசிச்சேன்னு சொன்னா ஏவாள் தான் கொடுத்தான்னு ஆதாம் சொல்றான். Donc quand Dieu demande pourquoi est-ce que tu as mangé le fruit, Adam répond c'est ma femme qui l'a donné. ஆதாம் சொல்றா, சர்ப்பம் தான் என்ன வஞ்சிச்சிருக்கு. Donc Adam elle dit c'est le serpent qui m'a séduit. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அதை தான் நாங்க வாசிச்சோம் 15வது 3:15. Donc ensuite Dieu donne une promesse et c'est le verset qu'on a lu dans Genèse 3:15. ஆனால் ஆண்டவர் இந்த பூமியை சபிக்கிறாரு. ஸ்திரிக்கு கற்பம் தரிக்கும் போது நோவுட்டு தான் நீ பிள்ளை பெறுவன்னு சொல்லி ஒரு சாபத்தை போடுறாரு.
Donc Dieu maudit la terre et maudit la femme en disant que tu naîtras des enfants dans la douleur. இனி முள்ளும் குறுக்கும் எல்லாம் உனக்கு முளைக்க போகுது பூமியில. Donc les épines croîtront sur la terre. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டா நீ திரும்பவும் பூமிக்கு தான் போவாய். Donc si tu seras mort de la terre, tu retourneras à la terre, à la poussière. இவங்களை அந்த தோட்டத்தை விட்டு துரத்திட்டு அதுல சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களை வச்சு அதை பாதுகாக்கிறார் அந்த ஜீவக்கனியை புசிக்காதபடி. Donc Dieu chasse Adam et Ève du jardin d'Éden et le protège en plaçant des chérubins. ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. Donc Adam et Ève ont eu 2 enfants. காயினும் ஆபேலும். Cain et Abel. இதுல காயின் ஆபேலை கொண்டு போடுறான். Donc Cain tue Abel. ஆண்டவர் அவனை இனி நீ சபிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லி காயினை சபிக்கிறார். Donc Dieu maudit Cain en disant tu seras maudit. அதுக்கு பிறகு பார்த்தா சந்ததி பெருகுது. Donc après on peut voir que les générations grandissent. அந்த காயினுடைய சந்ததி தேவ பக்தி இல்லாத ஒரு சந்ததியா வளருது. Donc la postérité de Cain devient un peuple qui ne connaît pas Dieu. இப்ப இதுல கவனிக்கிறதுக்கு நீங்க சும்மா கேள்வி கேட்க கூடாது. காயினுக்கு ஆபேலுக்கு எங்க பிள்ளை கல்யாணம் வந்ததுன்னா ஆதாம் 900 வருஷம் வாழ்ந்தபடியினாலே எக்கச்சக்கமான பிள்ளைகளை பெற்று போட்டான். Non, vous pouvez pas demander comment est-ce que Cain il a eu des enfants. Donc comment c'est que Adam a vécu pendant 900 ans, donc ça veut dire qu'il a pu avoir d'autres enfants. அந்த நேரத்துல தங்கச்சியை கல்யாணம் கட்ட வேணான்னு எந்த ஒரு வரைமுறையும் இருக்கல. Donc à ce moment-là, il n'y avait pas l'interdiction d'épouser sa sœur. இன்னும் ஒன்று நீங்க விளங்கிக் கொள்ளறதுக்கு இதுல ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகள் இது எழுதப்பட்ட பிள்ளைகள் இல்லை. இதை விட எக்கச்சக்கமான பிள்ளைகள் பிறந்தது. எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வைக்கல. Donc on peut les enfants que Adam a eu sur la Bible ne sont pas les seuls enfants, il en a eu plein d'autres. என்ன நல்லா கவனிங்க. இந்த 15வது வசனத்தை வாக்குத்தத்தை கொடுத்தது தானே அந்த வருகிற ஆள் என்ன செய்யும், அந்த மேசியா என்ன செய்வாரு, சர்ப்பத்தை நசுக்குவார்னு. Regardez bien le verset 15, on nous dit que le Messie qui va arriver écrasera la tête du Satan. என்ன கவனிங்க. இப்ப அந்த மேசியாட லைன்ல வர்றதுதான் ஆண்டவருக்கு முக்கியமாய் இந்த பேர்களை எழுதுவார். மேசியாண்ட லைன்ல மேசியா வரப்போறார். அப்ப அந்த மேசியாட லைன்ல வரப்போற ஜனங்களுடைய பேர்கள் தான் அதிகமாய் பைபிள் எழுதப்பட்டது. Donc faites attention que dans la Bible, seule la lignée, la postérité du Messie est indiquée dans la Bible. அப்ப ஆதாமுக்கு பிறந்த ஒரு 100, 200, 300, 400 பிறந்திருக்கலாம். ஆனா அதுக்கு எல்லாம் எழுதலாண்டவர். Donc Adam a pu avoir 300, 400 ou 500 enfants, mais Dieu n'a pas écrit tous les prénoms. இப்ப அதுக்கு பிறகு யாராவது ஒரு ஆள் வாசிங்க. ஆதியாகமம் 4:25-26. நம்ம ஸ்லோவா போறேன். 4:25-26. ஆதியாகமம் 4:25-26. Genèse 4:25-26. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். Adam connut encore sa femme, elle enfanta un fils et l'appela du nom de Seth. Car, dit-elle, Dieu m'a donné un autre fils à la place d'Abel, que Cain a tué. Seth eut aussi un fils et il l'appela du nom d'Enoch. C'est alors que l'on commença à invoquer le nom de l'Éternel. இந்த 25-26 சொல்லப்பட்ட பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னுக்கு கணப்பிள்ளைகள் ஆதாமுக்கு பிறந்திருக்க கூடும். Donc avant ces versets, il se peut que Adam a eu plein d'autres enfants. இதுல சொல்லப்பட்டதுக்கு காரணம் இந்த சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப ஆண்டவர் இது ஒரு தேவ சந்ததி, இதுலதான் மேசியா வரப்போகுது. ஆகவே தான் இதை குறிப்பிட்டு எழுதுகிறாரு. Donc dans le verset 25, on nous dit qu'Adam ait connu sa femme et qu'elle enfanta un fils qui se nomme Seth et que ce sera son fils Enoch qui commencera à invoquer le nom de l'Éternel. C'est ce qui est important ici.
ஆகவே நீங்க காயினும் ஆபேலுக்கு பிறகு இவர்தான் பிறந்தார்னு நீங்க முடிவெடுக்க கூடாது. Donc, vous ne pouvez pas dire, après Cain et Abel, que c'est Seth qui est vraiment né. பைபிள்ல வரலாறு இருக்குது. Donc, dans la Bible, il y a une généalogie. ஆனா வரலாறு எழுதுறதுக்காக பைபிள் எழுதப்படல. Mais la Bible n'a pas été écrite pour écrire les généalogies. பைபிள் எழுதப்பட்டதுக்கு காரணம் அந்த பிசாசின் தலையை நசுக்கிற அந்த மேசியா வருவார், அதற்காகத்தான் இந்த பைபிள் எழுதப்பட்டது. Donc, la Bible a été écrite pour dire qu'un Messie viendra pour écraser la tête du diable. அதனாலதான் நான் உங்களுக்கு 2 பேதுரு 1:19-21 19வது அதிகாரம் வெளிப்படுத்த 10 நான் வாசிச்சேன். அந்த தீர்க்க தரிசனம்ங்கிறது முழு பழைய ஏற்பாடு, அது முழுவதும் இயேசுநாதரை குறித்து எழுதப்பட்டவைதான். C'est pour ça que je vous ai dit dans Apocalypse 19:10 et dans 2 Pierre 1:19-20 que l'esprit de la prophétie dont on parle, c'est Jésus. ஆகவே நீங்க கவனத்துல கொள்ள இருக்கு அந்த மேசியா வர்ற லைன்ல தான் ஆண்டவர் கண்ணை வச்சிருக்காரு. Donc Dieu a porté l'œil sur la lignée sur laquelle le Christ va naître. ஓகே, இப்ப 5வது அதிகாரத்துக்கு நாங்க போகும்போது அங்க நாங்க பாக்குறோம் ஆதாமுக்கு இந்த சேத்தினூடாக பல பிள்ளைகள் வராங்க. அந்த சந்ததி dans le chapitre 5, on voit qu'à travers Seth, il y a plein d'autres enfants qui naissent. அதுல ஏனோக்கு வாரான். Donc il y a Enoch. அவன் 365 வருடம் வாழ்ந்தான். ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார், ஏன்னா அவர் நல்லவனா இருந்தபடினால. Donc il a vécu pendant 300 ans et ensuite il a été pris au paradis parce qu'il était honnête et intègre dans la voie de Dieu. அவனுக்கு மெத்துசாலா பிறக்கிறான். Et il y a Méthuselah qui naît aussi. அவன் தான் கூட வருடம் வாழ்ந்த ஒரு மனுஷன். C'est l'homme qui a vécu le plus longtemps. 665 வருஷம் வாழ்றான். Donc il vit 665 ans. அதுக்கு பிறகு மெத்துசாலாக்கு லாமேக்கு பிறக்கிறாரு. Donc après il y a Lamech qui est né. அதுக்கு பிறகு நோவா பிறக்கிறார். Après il y a Noé. பாத்தீங்களா? அப்ப இந்த லைனை பாருங்க, அந்த நோவாவை காண்பிக்கிறதுக்கு தான் இந்த லைனை ஆண்டவர் எழுதினாரு. Donc Dieu a écrit cette lignée pour montrer Noé. இப்ப இந்த காலகட்டத்துல எக்கச்சக்கமான சனம் வந்துருச்சு நாட்டுல. Donc avant Noé, il y a eu plein d'autres personnes qui sont nées. அதெல்லாம் ஆண்டவர் எழுதல உங்களுக்கு. Donc Dieu n'a pas tout écrit. நான் சொன்னேன், தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. அந்த 3:15 முக்கியம். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறத்தான் ஆண்டவர் இப்ப தன்னுடைய பிளான் எல்லாம் போட்டு நடத்தி கொண்டு இருக்கிறாரு. Donc le plan de Dieu, c'est quoi? C'est de montrer le verset 15. இப்ப யாரு பிறந்துட்டா? நோவா வந்துட்டாரு. Donc Noé est né. இப்ப நோவாட வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். 6வது அதிகாரம் Genèse 6. 5 வாசிப்போம். 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. ஓகே. L'Éternel vit que la méchanceté des hommes était grande sur la terre et que toutes les pensées de leur cœur se portaient chaque jour uniquement vers le mal. அப்ப ஆண்டவர் பார்க்கறாரு, பூமி எல்லாம் கெட்டு போச்சு. Donc Dieu voit que la terre est devenue mal. ஆனா எல்லாரையும் அழிக்க சுத்தம் கொள்றாரு. Donc il pense à détruire. ஆனாலும் எல்லாத்தையும் அழிக்க முடியாது, ஏன்னா அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் மேசியா வருவார்னு. Mais il peut pas détruire tout le monde parce qu'il a déjà promis qu'un Messie va venir. ஆகவே ஒரு ஆளை ஆண்டவர் 8வது வசனம் வாசிங்க. Verset 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Mais Noé trouva grâce aux yeux de l'Éternel. நோவா அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்குள்ள பரவாயில்ல, அவன் பெரிய தரமான ஆள்னு சொல்லல. அது ஏன்னா நோவாவுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அப்ப கிருபைன்னு சொன்னா என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிற ஒரு நன்மை தான் கிருபை. ஆகவே நோவாவும் 100% நீதிமான் அல்ல, அந்த சந்ததியில அவன் பரவாயில்லாம காணப்பட்டான். Donc Dieu a vu que Noé était quelqu'un qui était acceptable à ses yeux. Ça veut dire qu'il n'était pas 100% pur, 100% saint aux yeux de l'Éternel, mais qu'il a été trouvé grâce. அப்ப நோவாவை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேத். Donc Noé a eu 3 enfants, Sem, Cham et Japhet.
இப்ப நோவாக்கு சொல்றாரு, நீ ஒரு பேழைய கட்டு, ஒரு கப்பலை கட்டு. Donc Dieu dit de construire un bateau à Noé. ஆனா இவன் தரையில தான், கடல்ல கட்டல, தரையில தான் கட்டுறான் கப்பலை. Donc il construit le bateau sur de la terre. விசுவாசத்துல அவன் கட்டினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Mais il le construit en ayant foi. ஆகவே கட்டி முடிக்கிறான், எல்லாரும் அவனை ஏளனம் பண்றாங்க. Donc il est en train de construire et tout le monde se moque de lui. ஆனால் அவன் கட்டி தன்னுடைய குடும்பத்தை பேழைக்குள்ளே கொண்டு போறான். Mais il construit le bateau et emmène toute sa famille à l'intérieur. சுத்தமான மிருகங்கள்ல 7 ஜோடியையும் சுத்தமில்லாத மிருகங்கள் ஒரு ஜோடியையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கப்பலுக்குள்ள ஏத்திக்கொள். Donc il emmène dans le bateau les couples d'animaux. ஆகவே மழையை வரவிடுறாரு. Donc il fait pleuvoir. எல்லாம் செத்து போகுது. Donc tout le monde meurt. அதுக்கு பிறகு நோவா வெளியில வராரு. Donc Noé ensuite sort du bateau. அவர் சுத்தமான பிராணியை எடுத்து அவர் என்ன செய்யறாரு, ஒரு பலி செலுத்துறாரு ஆண்டவருக்கு. Donc après il offre un sacrifice à Dieu. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு, இனி இந்த முழு உலகத்தையும் நான் தண்ணியால அழிக்க மாட்டேன், முழு உலகத்தையும். Donc après Dieu fait une promesse à Noé en disant qu'il ne détruirait plus jamais la terre. சொல்றாரு, எப்போது வானவில் நீ பாக்குறியோ அப்பெல்லாம் நீ நினைச்சுக்கொள், இந்த உலகம் முழுவதையும் நான் தண்ணியால அழிக்க மாட்டேன். Donc il dit, souviens-toi que je ne détruirai plus jamais la terre. இந்த காலகட்டம் மட்டும் மரக்கறி மட்டும் தான் நாங்க சாப்பிடலாம். Donc jusqu'à présent on ne pouvait manger que des légumes. ஆனால் இந்த மழை பெஞ்சு இதுல ஒரு பெரிய மாற்றம் உண்டான பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மிருகங்களையும் அடிச்சு சாப்பிடலாம். Donc après le déluge, Dieu dit à Noé qu'ils peuvent manger les animaux. ரத்தத்தை மட்டும் புசிக்க வேண்டாம். Juste ne goûtez pas au sang. மனுஷனை கொல்லக்கூடாது, மனுஷனை கொண்டா அவனை கொல்லுவேன், ஏன்னா மனுஷன் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவனா இருக்கிறபடியினாலே. Donc il dit de ne pas tuer les hommes, car s'il tue un homme, il sera maudit, car l'homme est né à l'image de Dieu. ஆதாம் சொன்ன போல சொல்றாரு, நீங்க பலுகி பெருகி இந்த பூமியை நீங்க நிரப்பிக் கொள்ளுங்க. Donc il dit à Adam, multipliez-vous et remplissez la terre. நோவா பயிரிடுகிறான் திராட்சை தோட்டங்களை. Donc Noé commence à produire du vin. அப்பொழுது அவன் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். Donc il se couche. கானான் அவனை சபிக்கிறான். Donc Cham le maudit. சாமும் அதை கொண்டு போய் மறைவாய் போத்தி விடுறாங்க. Donc Sem et Jabet le rhabillent et le protègent. அப்ப கானான ஆண்டவர் சபிக்கிறார். Donc Dieu maudit Cham. ஓகே, இப்பொழுது உலகத்திலே நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேத். Donc Noé a 3 enfants, Sem, Cham et Jabet. இதுல சேமுடைய வரலாறு முக்கியம். Donc ce qui est important c'est la lignée de Sem. ஏன்னா சேமுடைய வரலாறுல தான் மேசியா வரப்போறாரு. Parce que c'est sur la lignée de Sem que le Messie va naître. இப்ப பாக்குறீங்களா, நான் சொன்னேன் தீர்க்கதரிசனத்தை ஆவி இயேசுநாதரா இருக்குன்னு. இப்ப எல்லாமே இயேசுநாத வாரத்துக்குரிய காரியங்களை தான் எல்லாம் பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். Donc je vous ai dit tout à l'heure que l'esprit de la prophétie c'est Jésus-Christ. Donc ici dans l'Ancien Testament, on va nous parler uniquement de la lignée de Messie. ஆகவே இந்த சேம், காம், யாபேத்தினூடாக உலகத்துல ஜனங்கள் பரவுறாங்க. Donc à travers Sem, Cham et Jabet, le peuple s'agrandit. அந்தந்த பிள்ளைகள் பெற்றோடனே அவங்க குறிப்பிட்ட தேசங்களை தாங்கள ஆண்டு கொண்டு வராங்க. Donc à chaque fois qu'une famille naissait, ils allaient partir sur une autre terre pour vivre. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டி நாங்க பேர் உண்டாக்கும்னு யோசிக்கிறாங்க. Donc ils construisent un grand bâtiment pour le nommer. ஆண்டவர் அந்த பாசைகள்லாம் தாறுமாறாக்கி எல்லாத்தையும் வேற இடத்துக்கு அனுப்பிடுறாரு. Donc pour empêcher cette construction, Dieu mélange les langues et pour que chacun ne comprenne pas ce que disent l'autre. அதுக்கு பிறகு 11ஆம் அதிகார கடைசியில
தொடர்ச்சியா பல பேர் வருது. ஏன்னா அந்த சேம் வழியில ஆபிரகாம் வராரு. Donc après le chapitre 11, on parle de plusieurs lignées. இப்ப 11வது அதிகாரத்துல dans Genèse 11 25ல இருந்து வாசிங்க. 26 27 மட்டும் 25 26 27 25 à 27. தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரோன் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு: தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் Nahor vécut après la naissance de Térak 119 ans et il engendra des fils et des filles. Térak, âgé de 70 ans, engendra Abraham, Nahor et Aram. Voici la postérité de Térak. Térak engendra Abraham, Nahor et Aram. Aram engendra Lot. முக்கியம் பாருங்க, இந்த வரலாறு முழுக்க எழுதப்பட்டதுக்கு காரணம் ஆபிரகாமை பாயிண்ட் பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கிறது. Donc la lignée a été écrite pour que nous puissions arriver à Abraham. லோத் வந்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். Donc Lot, c'était le fils d'un de ses frères. இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி இந்த இந்த தேசத்தை விட்டு நீ கானானுக்கு வான்னு அழைக்கிறாரு. ஊர் தேசத்தை விட்டு கானானுக்கு வர சொல்லி. Dieu apparaît à Abraham en lui disant de quitter son pays et d'aller vers le pays de Canaan. அவன் தகப்பனோட சேர்ந்து ஆரான்ங்கிற ஒரு ஊருக்கு மட்டும் வராரு. Donc il arrive jusqu'à la ville de Haran. அந்த ஆரான்ல அவன் தங்கிடுறாங்க. Donc il séjourne à Haran. ஆரான்ல என்ன நடக்குது? தகப்பன் மரித்து போனாரு. Donc son père meurt. அப்பொழுது ஆண்டவர் திரும்பவும் அவரை அழைக்கிறாரு, கானான் தேசத்துக்கு நீ வா. Donc malgré cette épreuve, Dieu l'appelle quand même à aller vers le pays de Canaan. சரி, இப்ப இன்னொரு 5 முடிக்கிறேன். 12வது அதிகாரத்துல 1 தொடக்கம் நாங்க 3 மட்டும் வாசிப்போம். Donc on va lire dans Genèse 12 de 1 à 3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். L'Éternel dit à Abraham, va de ton pays, de ta patrie, et de la maison de ton père dans le pays que je te montrerai. Je ferai de toi une grande nation et je te bénirai. Je rendrai ton nom grand et tu seras une source de bénédiction. Je bénirai ceux qui te béniront et je maudirai ceux qui te maudiront et toutes les familles de la terre seront bénies en toi. Donc Dieu offre une promesse de bénédiction à Abraham. Que toutes les familles de la terre seront bénies en toi. பாருங்க, இந்த 12:3 அப்படியே வச்சுக்கொண்டு கலாத்தியர் 3:16 வாசிப்போம். Galates 3 verset 16. 3:16 Galatiens 3 verset 16. Or les promesses ont été faites à Abraham et à sa postérité. Il n'est pas dit et aux postérités comme s'il s'agissait de plusieurs, mais en tant qu'il s'agit d'une seule et ta postérité. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஓகே, அப்ப இங்க 12:3 அதத்தான் இங்க 16ல 3:16 கலாத்தியர்ல விளக்கி சொல்றாரு. Donc c'est l'explication du verset Genèse 12:3 dans Galates 3 verset 16. இங்க பாக்குறோம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம்
உனக்குள் உங்களுக்குள் அல்ல பலரை பற்றி சொல்ல ஒரு உங்களுக்குள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Donc, on voit dans le verset 3 que toutes les familles de la terre seront bénies en toi, c'est-à-dire uniquement en Abraham. இப்ப உங்களுக்கு விளங்குதா? அங்க நோவாவையே எடுத்தாரு, அங்க சேத்தையும் எடுத்தாரு. ஏன் இங்க ஆபிரகாம் எடுத்தார்னா இவங்கட வழியில தான் யார் வரப்போறா? மேசியா வரப்போறார். Donc, vous comprenez pourquoi est-ce que Dieu a montré Seth, ensuite Noé, ensuite Abraham, parce que c'est sur cette lignée que va naître le Messie. இப்ப பாருங்க, திருப்பிருக்கா வாசிங்க. மத்தேயு 1:1. On va relire Matthieu 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இங்க ஆபிரகாம் குமாரன், அது பிரெஞ்சுல வாசிங்க. Généalogie de Jésus-Christ, fils de David, fils d'Abraham. இங்க ஆபிரகாமின் குமாரன் சொன்னால் நேரடியான குமாரன் அல்ல, பல சந்ததிக்கு பின்னால ஆபிரகாம் வழியில தான் தாவீது வாரார், தாவீதின் வழியில தான் இயேசு கிறிஸ்து வாரார். அப்ப உண்மையாக சொன்னால் ஆபிரகாம் வழியில தான் இயேசு கிறிஸ்து வாரார். அதைத்தான் இங்க நாங்க பாக்குறோம் 12:3. Donc, généalogie de Jésus-Christ, fils de David, fils d'Abraham, ça ne veut pas dire que Jésus-Christ est le fils direct d'Abraham, mais qu'il sera né sur cette lignée. ஆகவே இங்க ஆபிரகாம் ஸ்பெஷலா தெரிஞ்சு எடுத்துக்கிறதுக்கு காரணம் அவர் மூலமா தான் அந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட மேசியா வரப்போகிறார். Pourquoi on parle d'Abraham? Parce que c'est à travers Abraham que le Messie va naître d'après le verset 15. ஓகே, இன்னைக்கு இவ்வளவும் போதும். நீங்க இதை தயவு செய்து திருப்பி கேளுங்க. உங்களுக்கு சுருக்கமா முழு மல்கியா மட்டும் நான் போகலாம், அது ஒரு நாள்ல போகலாம், 10 தரம் போகணும், ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். Donc aujourd'hui nous allons nous arrêter à là, mais réécoutez ce message d'aujourd'hui parce que nous allons aller la prochaine fois jusqu'au chapitre de la Malachie. நீங்க இத மனதுல வச்சிருந்தா ஆதியாகமம் படிக்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். Si vous mettez ça dans votre cœur et que vous lisez avec cette passion, alors vous trouverez intéressant de lire ces chapitres de la Bible. இப்போ ஒரு கருத்து எங்களுக்கு தெரிஞ்சிட்டா அது படிக்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். Donc quand on comprend un sujet, on aura envie de continuer à lire. ஒரு கருத்தும் இல்லனா ஏதோ கதை வாசிச்ச மாதிரி எங்களுக்கு விசராத்தா இருக்கும் அது வாசிக்க. Donc s'il y a pas de sujet, alors on a l'impression de lire un livre qui raconte une vie. ஓகே, நான் திரும்ப சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். நான் புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம் தீர்க்கதரிசி ஆவியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இருக்கு. Donc on a vu dans le Nouveau Testament que l'esprit de la prophétie c'est Jésus-Christ. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது நாங்க 2 பேதுரு 1:19-21 பார்த்தோம். அது பழைய ஏற்பாடு முழுவதையும் குறிக்குது. Donc l'esprit de la prophétie, on a vu dans 1 Pierre 1:19-20 que ça parlait de Jésus. நான் சொன்னேன், அடிக்கடி நான் சொல்றது கவனிங்க தயவு செய்து, கிறிஸ்தவம் என்று சொன்னாலே கிறிஸ்து தான். Donc quand on dit christianisme, c'est Christ. பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க சரியா வாசிச்சா இயேசுவை நீங்க பார்க்க முடியும். Si vous lisez correctement tout l'Ancien Testament, vous pouvez voir Jésus. பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது காரணமே மேசியா வருவார், அதுக்கு தான் எழுதப்பட்டது. Le but du pourquoi l'Ancien Testament a été écrit, c'est pour démontrer que le Messie va arriver. அந்த மேசியா பிசாசு தலையை நசுக்கி உங்களை காப்பாத்தி இந்த பூமியில் உள்ள வம்சம் எல்லாத்தையும் நீதிமானாக்குவார். C'est pour dire que le Messie va arriver, qu'il écrasera la tête du diable et qu'il nous sauvera nous tous. எனக்கு அதிசயமா இருக்கும், ஆதியாகமம் தொடக்க வெளிப்படுத்துற சுவிசேஷம் மட்டும் படிச்சா ஒரு தொடர்பு எல்லாத்துக்கும் இருக்குது. Donc pour moi, c'est vraiment impressionnant de lire la Bible car je vois qu'il y a une liaison entre Genèse jusqu'à Apocalypse. ஆகவே 3:15 இந்த என்ன சொல்றது, தேவசாயில உருவாக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்தான். Donc l'homme qui a été créé à l'image de Dieu a péché. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணான், நான் மீட்டுக் கொள்வேன், திருப்பி அந்த மனித இனத்தை நான் மீட்டுக் கொள்வேன். Dieu promet qu'il réussira un jour à sauver la race humaine. அது மேசியா மூலமா தான் நடக்கும். Que ça se fera à travers le Messie. அதனால தான் நாங்க பாக்குறோம் ஆபேல் காயின் பிரச்சனைப்பட்டு கொண்ட பிறகு சேத்தினூடாக ஒரு வம்சத்தாண்ட உருவாக்குறார். Donc on voit que après l'histoire entre Abel et Caïn, une nouvelle lignée est arrivée, c'est la lignée de Seth. அந்த சேத்துக்கு பிறகு அந்த வழியில நாங்க பாக்குறோம் ஏனோக்கு வராரு. Donc après sur cette même lignée, on voit l'apparition de Enoch, மெத்துசாலா, de Métouchéla, லாமேக்கு, de Hamek, நோவா வராரு. de Noé ensuite.
இப்ப நோவாவுக்கு 3 பிள்ளைகள். Donc Noé a 3 enfants. இந்த சேம் வழியாக ஆண்டவர் இந்த மேசியாவை கொண்டு வர போறாரு. Donc à travers Sem, ஆறு பசங்கமா? மேசியா que c'est à travers Sem que le Messie va apparaître. இந்த சேமூடாக ஆபிரகாம் வராரு. Donc à travers Sem il y a Abraham qui est né. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. Dieu fait une promesse à Abraham. உனக்குள்ளே சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. Que toutes les familles seront bénies en toi. ஆகவே அந்த ஆபிரகாம் ஊடாக மேசியாவை கொண்டு வர போறார். Donc à travers Abraham il va apporter le Messie. அந்த மேசியாவை விசுவாசிக்கிற எல்லாரும் நீதிமானாக்கப்படுவார்கள். Et que toutes les personnes qui auront foi en ce Messie seront sauvées. நீதிமானாக்கப்படுவார்னா பரலோகத்துக்கு போய் தேவனோட நித்தியமா வாழ போறோம். Seront justifiés, ça veut dire qu'ils vivront éternellement jusqu'à la fin avec Dieu. பாருங்க எந்த அளவு அழகா இந்த வேதம் நமக்கு கற்றுத் தருது. Regardez à quel point la Bible nous enseigne cela. இங்க பழைய ஏற்பாடு முழுவதையும் இயேசு கிறிஸ்துநாதரை மையமா வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஓரளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மையமா வச்சு படிக்க எனக்கு கிருபை செய்வார். Essayez de mettre et lire la Bible en mettant en avant Jésus-Christ. Okay, முடிப்போமா? Nous allons terminer. Okay. யாராவது ஒரு ஆள் நீங்க இத கருத்தா வச்சு ஜெபிக்க இயலும்னா நீங்க தயவு செய்து தமிழ்ல ஜெபிச்சா நல்லது. இத கருத்தா வச்சு ஒரு நிமிஷம் நீங்க ஜெபிக்க முடியுமாங்க ஜெபிங்க. அப்படி இல்லாட்டி நான் முடிக்கிறேன். தயவு செய்து யாராவது ஜெபிச்சா நல்லது. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பிரச்சனை பண்றோம், நீங்க ஜெபிக்காம விடுறது நல்லது இல்லை. Est-ce qu'il y a quelqu'un parmi vous qui pouvait prier pour cette parole pendant 1 ou 2 minutes? நன்றி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, நீங்க தந்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வசனத்தினாலே கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே பேசினதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே நாங்க பார்த்த வசனத்தின்படி கர்த்தாவே இந்த வேதத்தில் இருந்து கர்த்தாவே உண்மை கர்த்தாவே நாங்க விளங்கிக் கொள்ள தேவனாமே நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே உண்மை மையமாக வைத்து கர்த்தாவே வாசிக்க ஆண்டவரே விளங்கிக் கொள்ள தேவனாமே கர்த்தாவே இந்த கிருபையை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கும் பொழுது தகப்பனே பரிசுத்த ஆவியானோட துணையோடு கர்த்தாவே வாசிக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாசிக்கும் பொழுது கர்த்தாவே ஒரு விருப்பத்தை வாஞ்சியை கர்த்தாவே நீங்க கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீணாக ஏன் உதாரணம் உண்டு கர்த்தாவே அப்பா விளங்காமல் வாசிக்காதபடி ஆண்டவரே ஒரு விருப்பத்தோடு வாஞ்சியோடு கர்த்தாவே உண்மை அறிகிற அறிவிலே கர்த்தாவே அப்பா நாங்க வாசித்து வளர கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக என்னென்ன காரியங்களே நாங்க இன்னும் வளரணுமோ கர்த்தாவே அப்பா நீங்க தான் எங்களுக்கு ஆண்டவரே சொல்லி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் துணியோடு வாசிக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவரோடும் பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பழைய பாடலே கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவை மையமாய் வச்சிருக்கிறதே கர்த்தாவே விளங்கி தந்த ஆண்டவரே நேரத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. இனிமேல் தகப்பனே அந்த கண்ணோக்கத்தோடைய கர்த்தாவே வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே விளங்கிக் கொள்ளவும் தேவன்தாமே நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேரத்தை எடுத்து கர்த்தாவே அப்பா முதலிடம் உமக்கு கொடுத்து வாசிக்க விளங்கிக் கொள்ள ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வருகிற காலங்களும் ஆண்டவரே எடுக்க போற கர்த்தாவே பாடங்களை கர்த்தாவே விளங்கிக் கொள்ள நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரங்களை கர்த்தாவே முதலிடம் கொடுத்து கர்த்தாவே இந்த இடத்திலே வராத ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த முறை வரத்தக்க ஆண்டவரே அப்பா பாடங்களை விளங்கிக் கொள்ளத்தக்க தேவன் நாமே நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். தயவு செய்து திருப்பி ஒருக்கா போட்டு கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறதா எங்களுடைய நோக்கம். ஆகவே பழைய ஏற்பாட்டுல நம்ம அநேக நேரங்களிலே வாக்குத்தத்தங்களை அதை இதை பிடிச்சிட்டு நாங்க விட்டுடுறோம். அது அப்படி இல்லாதபடிக்கு அந்த வாக்குத்தம் எல்லாம் இங்க பிடிங்க. ஆனால் இயேசுவை மையமாய் வைத்து நாங்க வாழ. அவர் தான் தெய்வம், அவர் தான் யெகோவா தேவன், அவர் தான் நமக்காய் வந்து அடிக்கப்பட்ட மேசியா. அவருடைய லைன் முழுவதையும் நாங்க பார்க்க போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையதே. அதே போல ஆண்டவரே நீங்க நான் தன்னும் படிக்கும் போது இந்த பழைய பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள ஆண்டவரே அதுவே நடுமையம் என்பதை புரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே.
ஆமென்.